ஹாய், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா வயர்லெஸ் கோ டு ரோட் மைக்ரோஃபோன் பற்றி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு மைக்ரோஃபோன். நீங்க இப்ப சப்போஸ் ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள ஒரு பதிவை நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க செல்போன்ல நீங்க பேசுற ஆடியோ கிளாரிட்டியா கேட்கும். இப்போ நம்ம வெளியில வந்துட்டு இதே யூடியூப் சேனல்ல நம்ம வெளியில நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இதே யூடியூப் சேனல்ல சிங்கப்பூர்ல நான் ஒரு மெட்ரோல வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு ஆபீசர் கிட்ட நான் வந்துட்டு சின்னதா ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் பேசுறது சுத்தமா கேட்கல. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் கோ டு ரோடு மைக்ரோஃபோன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு நீங்க பேசுற கிளாரிட்டி நல்லா சவுண்ட் குவாலிட்டி நல்லா பக்காவா இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த வயர்லெஸ் கோ டு இதுதான் இந்த பாக்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதுக்குள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இது வந்துட்டு ரிசீவர், இது வந்துட்டு டிரான்ஸ்மிட்டர். இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு கொடுத்துருவாங்க. இதுலயே வந்துட்டு இன்னொரு மாடல் ஒன்று இருக்கு வயர்லெஸ் கோ டுலயே வந்துட்டு செகண்ட் மாடல்ல வந்துட்டு இந்த ரிசீவர் ஒன்று இருக்கும், பட் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாது. பட் நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது இந்த மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ரிசீவர்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வந்துட்டு டிஸ்பிளே இருக்கும். நீங்க இதுல வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேசுறது வந்துட்டு அதில் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளாரிட்டியாக காமிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க சப்போஸ் கேமரா யூஸ் பண்றீங்கன்னா அதுல கேமராவோட கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க செல்போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா செல்போன்ல இந்த ரிசீவரை நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரிசீவரை கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட செல்போன்லயோ இல்ல உங்களோட அந்த என்ன டிவைஸ்ல நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண போறீங்களோ அந்த டிவைஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். செகண்டா பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல வந்துட்டு டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர்ல பாத்துட்டீங்கன்னா எந்த வகையிலயும் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே இருக்காது. ஸோ இதை நீங்க வந்துட்டு சார்ஜ் ஃபுல் போட்டுருங்க. நீங்க வந்துட்டு இப்போ அன்பாக்ஸ் பண்றீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதுல ஃபுல் சார்ஜ் போட்டுருங்க. இதுல ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க ஈஸியா பாத்துடலாம். ஸோ இது வந்துட்டு ரிசீவர்ல டிஸ்பிளே இருக்கிறதுனால ரிசீவர்லயும் டிரான்ஸ்மிட்டர்லயும் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இந்த ரிசீவர்ல பாத்துடலாம். இது ரெண்டுமே வந்துட்டு நீங்க அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க ஒரு ஆன் பட்டன் இருக்கு. ஸோ இந்த ஆன் பட்டன் நீங்க வந்துட்டு ஆன் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைட் ஒன்று எரியும். ஸோ அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல லைட் எரியும். ஸோ ப்ளூ கலர்ல லைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்க பேச போற எல்லா ஆடியோவும் வந்துட்டு தெளிவாக பதிவாகும். ஸோ இது வந்துட்டு இந்த பிளக் மாதிரி இருக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த பிளக் மாதிரி இருக்கிறத உங்களோட ஷர்ட்ல நீங்க வந்துட்டு பின் பண்ணிட்டு நீங்க தாராளமாக பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா ஒரு விண்ட்ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ட்ஷீல்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் வெளியில் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா எந்த வகையிலையும் உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதில் வந்துட்டு போய் நின்றுட்டு உங்களோட ஆடியோ குவாலிட்டி எந்த வகையிலையும் வந்துட்டு கம்மியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விண்ட்ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மேலே அப்படியே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே வந்துட்டு பிளேஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் காலரில் வந்துட்டு இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்துட்டு SC5 3.5 mm TRS கேபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க உங்களோட கேமராலையோ நீங்க கேமரா ரெக்கார்ட் பண்றீங்கன்னா இது நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிசீவர் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு 2 USB-C கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க, சி டைப்ல வந்துட்டு பின் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு ரோடுன்னு சொல்லிட்டு கிளாரிட்டியா தெளிவா எழுதிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு மைக்குமே பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இதுல கம்பார்ட்மெண்ட்ல உங்களுக்கு செம பக்காவா கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணும் போது நீங்களே நல்லா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மைக்குமே இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நான் இப்போ வெளியில் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா இங்க வந்துட்டு இவ்வளவு பெருசா ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துறாங்க. இந்த மேனுவல்ல பாத்துட்டீங்கன்னா நீங்க சப்போஸ் கேமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கேமரால நீங்க வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு இந்த ஒரு சின்ன மேனுவல்ல உங்களுக்கு கிளாரிட்டியா போகும். ரோடு மேனுவல்ல பாத்துட்டீங்கன்னா இதுல ஃபுல் டீடைல்ஸ்
உங்களுக்கு இந்த ரோடு மைக்கு பற்றி எழுதியிருப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ரோடு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுவாங்க. முக்கியமாக இது வந்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கிறது வந்துட்டு இந்த இன்செக்ட்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஒயிட் பாக்ஸ்குள்ளே தான் இந்த மேனுவல் ஆக்சுவலாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒயிட் பாக்ஸ் கூட பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன பவுச் ஒன்று இருந்துச்சு. அது என்ன பவுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு மைக் பவுச்சு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 ரோடு மைக்கும் நீங்கள் வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இதை நீங்கள் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்குனே வந்துட்டு இந்த ரோடு மைக் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த ரோடு மைக்கோட பவுச்சை. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு இந்த ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ள நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் கிளாரிட்டியாக பார்த்தீங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு இந்த ரோடு மைக்கில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் செல்ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓடிஜி கேபிள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு C-Type எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க செல்ஃபோன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஓடிஜி கேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இதில் இன்க்ளூட் கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃபோனில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதர் தென் தட் யாரெல்லாம் வந்துட்டு ஐஃபோன் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற வசதி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த ரோடு மைக்கை யூஸ் பண்ணி இதில் அந்த வாய்ஸ் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.